திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இதுவரைக்குமான அவர்கள் தேர்தல் வியூகங்கள் அணுகுமுறைகள் என்பது வேறு மாதிரி இருந்தது. இந்த முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறோம், நாம் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர்களோடு இணைந்து பயணப்பட்ட ஒரு 10-12 அரசியல் கட்சிகளை தங்களோடு இணைத்து கூட்டணியாக களம் கண்டார்கள். பிரதான ஆட்சி கட்சி இதை தாண்டி கூட்டணி பலம், எனவே நிச்சயம் நமக்கு வெற்றி என்று இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், அமைச்சர் திரு உதயநிதி இவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாம் சந்தித்து இந்த தேர்தல் பணியை மிக தீவிரமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு தொகுதியில் கூட நாம் தோல்வியுறக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு தொகுதியில் தோற்றுவிட்டால் அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் அவர்கள் மீது கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று திரு ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் எச்சரித்திருந்தார்கள். அதை நாம் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் அவர்கள் தேர்தலை எதிர்கொண்ட விதம் என்பது வெற்றி நிச்சயம் அவர்களுக்குத்தான் என்று எல்லோரையும் சிந்திக்க வைக்க, பேச வைக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது.